ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப நாளாக நான் பண்ணணுன்னு நினச்ச வீடியோங்க நம்மளோட ஹெல்மெட் கேமரா செட்டப்பு. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு யூடியூப்பில் மோட்டோ லாகிங் பண்ணும்போது இந்த ஹெல்மெட் தாங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து வேகா ரைக்கர் ஹெல்மெட்டு. ஸோ இதில் வந்து நம்ம முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து எம்சீல் போட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன ஹெல்மெட் கேமரா ஹோல்டர் யூஸ் பண்ணி அதுலேருந்து நான் கேமரா யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய விண்ட் நாய்ஸ் வந்துச்சு இந்த ஹெல்மெட்டில். இந்த கேப்லேயும் வந்து நல்லா விண்டு வரும். அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் நிறையா இருக்கனால நல்லா விண்ட் நாய்ஸ் வந்துச்சு. அந்தளவுக்கு வாய்ஸ் வந்து கிளாரிட்டி இல்லைங்க. ஸோ அதனால் இந்த ஹெல்மெட்டை விட்டுட்டு அடுத்து வந்து இன்னொரு ஹெல்மெட் வாங்கினேன். இந்த ஹெல்மெட் தாங்க நான் வாங்கினேன். இது வந்து SMK பிராண்டோடது. இதில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். காசும் பார்த்திங்கன்னா 4000 ரூபா கிட்ட வந்துச்சு. 3000 சம்திங் நான் வாங்கும்போது 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். இது தான் வந்து நான் ஹெல்மெட் மவுண்ட் யூஸ் பண்ணுறேன். இந்த மவுண்ட்டு தான் நான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து அது இதில் முன்னாடி வந்து ஒரு இப்படி நீட்டிட்டு ஒன்று இருக்கும். அதனால் அந்த ஹெல்மெட் மவுண்ட்டை எடுத்து இதில் மாட்ட முடியாது. அதனால் வந்து இந்த மாதிரி மவுண்ட்டை வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த மவுண்ட்டு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு 400 ரூபா கிட்ட வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம DJI கேமராவோட மவுண்ட்டு. ஸோ அதை வந்து இதில் நான் மாட்டியிருக்கேன். ஸோ இந்த ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாட் சர்டிஃபைடு வந்துடுங்க. இது யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸோட வந்துடும். முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாக் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இங்கே ஒரு லேயர் மாதிரி வருது இல்லை இந்த கண்ணாடிக்கு முன்னாடி. இதில் வந்து ஃபாக் வந்து அந்தளவுக்கு வராது. ரொம்ப குளிர் பிரதேசத்தில் போனோன்னா முன்னாடி வந்து நம்ம மூச்சு விட்டோன்னா இங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஃபார்ம் ஆகும்ல, அதெல்லாம் வந்து ஒன்றும் ஆகாது. ஆனால் மழைலாம் பெஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து தண்ணி நம்ம தொடச்சிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஹெல்மெட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து முன்னாடி கொடுத்துருப்பாங்க. உள்ளே வந்து இந்த மாதிரி கேமராவை மவுண்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு லேஸ் மாதிரி தான் இருக்கும். பக்கிள் மாதிரி போட்டு நம்ம வந்து மவுண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி தான் இதில் மவுண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து நான் எக்ஸ்ட்ராவாக வந்து பின்னாடி பேடு கொடுத்துருக்கேன். ஸோ வந்து ஒரு பேடு மாதிரி கொடுத்து அதில் ஒட்டி இது பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு விண்டு நாய்ஸ் இந்த இடத்துலேருந்து வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பேடு கொடுத்துருக்கேன். அப்புறம் மைக் செட்டப் வந்து பார்த்துடலாம். கடைசியாக வந்து நம்ம கேமராக்கு போகலாம். மைக்குக்கு பார்த்திங்கன்னா வந்து நான் இந்த மைக்கு தாங்க யூஸ் பண்ணுறேன். இது வந்து டைப் சி டேரெக்டாக வந்து மாட்டுற மாதிரி ஒரு மைக்கு. இது வந்து ஜெப்ரோனிக்ஸ் பிராண்டோடது. ஜெப்ரோனிக்ஸில் வந்து 115 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்குது. அந்த பிராண்ட் தான் இது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா விண்டு நாய்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி குஷன் கொடுத்து, இதுதான் மைக்கோட இதுங்க, குஷன் மாதிரி கொடுத்து 2 சைடு வந்து டேப் போட்டு ஒட்டிட்டு, இது ஏன் இப்படி பண்ணியிருக்கேன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு விண்ட் நாய்ஸ் வந்து ரொம்ப அரெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இனிஷியலாக வந்து நான் உங்களுக்கு டீசல் புல்லட் வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த மைக் வச்சு தான் யூஸ் பண்ணேன். டேரெக்டாக வந்து இதை வந்து உள்ளே இந்த இடத்துல வந்து ஃபிட் பண்ணிவிட்டு இதுக்கு பின்னாடி வந்து ஃபிட் பண்ணிவிட்டு ஸோ காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 2க்கு நடுவில் இங்கே கொடுத்துட்டு இந்த மிச்ச ஒயர்ஸ்லாம் வந்து இதுக்கு அடியில் டக் பண்ணிடுறேன். ஸோ அப்படி தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்படி மைக் வச்சு பேசுகிற மாதிரி தான் வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஸோ அந்த மைக் வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. அதனால் நம்ம தங்கச்சி வந்து ஃபாரினில் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு மைக் வாங்கி அனுப்புகிறாங்க நம்மளுக்கு ஒரு கிஃப்டாக. ஸோ அந்த மைக்கு தான் வந்து நான் இப்போ யூஸ் பண்ணுறேங்க. அந்த மைக்கை நான் இப்போ காட்டுறேன். இதுதாங்க நான் யூஸ் பண்ணுற மைக்கு. இது வந்து DJI மைக் மினி. இது வந்து டிரான்ஸ்பாண்டர் ஒண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து வெறும் இது மட்டும் தான் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா மொபைல்ஸ்லலாம் நீங்கள் ப்ளூடூத்தோட கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மலான DSLR கேமராலாம் நீங்கள் கனெக்ட் பண்ண முடியாது. ஆனால் DJI ப்ராடக்ட்ஸு, DJI ஆஸ்மோ ஆக்ஷன் அந்த மாதிரி கேமராஸில் வந்து 3 சீரீஸ்லேருந்து 5 சீரீஸ் 6 சீரீஸ் வரைக்குமே நீங்கள் இந்த மைக் வந்து ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும் அதில். ஸோ அதை வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நம்ம வந்து DJI ஆஸ்மோ 5 யூஸ் பண்ணுறோங்க கேமரா. ஸோ அந்த கேமராக்காக இது அவங்க வாங்கி அனுப்பியிருக்காங்க. ஸோ உள்ளே என்னெல்லாம் வரும்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து சார்ஜருங்க. இதுலேருந்து உங்களுக்கு டைப் சி இந்த இடத்துல வரும். முன்னாடி டைப் சிக்கு வந்து ஒரு கேபிள். அப்புறம் வந்து உங்களுக்கு மைக்கு பின்னாடி வந்து ஒரு மேக்னெட் இருக்கும். இது வந்து நீங்கள் சட்டையிலலாம் மாட்டும் போது இந்த மேக்னெட் யூஸ் பண்ணலாம். நான் ஆனால் அதெல்லாம் யூஸ் பண்ணலைங்க. இதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி, ஒரு கிளிப் டைப் தான், இது ஓப்பன் பண்ணி நம்ம பழைய மைக்கு எந்த இடத்துல மாட்டினோமோ அதே மாதிரி வந்து மாட்டி தான் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு, அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு விண்ட் ப்ரொடெக்டர் ஒன்று வரும். விண்ட் ப்ரொடெக்டர் வந்து இதுக்குள்ளே இருக்குங்க. இது வந்து வேறு ஒரு கலரு. இதுவும் ஒரு விண்ட் ப்ரொடெக்டர். முன்னாடி வந்து ஒரு பஞ்சு மாதிரி இருக்குல்ல, இதான் விண்டு நாய்ஸை வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணோம். அதே மாதிரி இன்னொன்று வந்துடுது. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் இந்த பேக் வந்துடுது. ஸோ நல்ல யூஸ்ஃபுல்லான பேக்குங்க. இது கேமரா அந்த அளவுக்கு உள்ளே வைக்க முடியாது, மற்றபடி இந்த மைக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் அழகாக உள்ளே வச்சுக்கலாம். இதுதாங்க நான் யூஸ் பண்ணுற கேமரா DJI Osmo Action 5 Pro. இப்போ வந்து 6 வந்துடுச்சுங்க. அதுக்கு முன்னாடி வந்து இதுதான் வந்து டாப் ஆக்ஷன் கேமராவாக இருந்தது. இது வந்து ஆக்சுவலாக வந்து நான் ஒரு ராமேஸ்வரம் ட்ரிப்பு போகிற மாதிரி இருந்தது டீசல் புல்லட்டில், அதுக்காக வந்து வாங்கினது தான். இது வந்து செகண்ட் ஹேண்டில் தான் நான் வாங்கினேன். யூஎஸ்லேருந்து ஒருத்தர் வாங்கிட்டு வந்திருந்தார். ஸோ அவர்கிட்ட வந்து 27,000 ரூபாய்க்கு இது வந்து செகண்ட் ஹேண்டில் வாங்கினது. ஸோ இதில் கூட வந்து இந்த 2 பேட்டரிஸ் வந்துடும். இந்த வெமிகோ வந்து யூஎஸில் ஒரு பிராண்டு தான். இந்த கம்பெனியோட ஓன் பிராண்ட் பேட்டரி கிடையாதுங்க, அதுதான் சொல்லுவேன். இதுக்கு வந்து கம்பேட்டபிள் ஆகும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா சேம் வோல்ட்டு சேம் இது தாங்க. ஸோ இந்த பேட்டரியே எனக்கு வந்து 3 ஹவர்ஸ் வருங்க. 3.5 ஹவர்ஸ் கிட்ட வந்துடும். அதுக்கப்புறம் இந்த பேட்டரி நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லை. இதை வந்து நீங்கள் அப்படியே இதில் போட்டு நீங்கள் அப்படியே டேரெக்டாக வந்து டைப் சி போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். அந்த பேட்டரியும் நீங்கள் உள்ளே வந்து போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். இது கூடயே பார்த்திங்கன்னா சாம்சங்கோட 512 GB மெமரி கார்டும் வந்துடுது, அதாவது ஃபாஸ்ட் மெமரி கார்டு. ஸோ நல்ல டீல் தாங்க இது. நான் ஃபேஸ்புக்கில் பார்த்து தான் வாங்கினேன். நல்ல டீலு. இந்த கேமரா தான் வந்து நான் வந்து இப்போ நம்ம மோட்டோ லாகிங்க்கு வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த கேஸோடு தான் நான் யூஸ் பண்ணுறேங்க. இந்த கேஸில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, இந்த கேஸை வந்து நீங்கள் இன்ஸ்டாவில் வந்து இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எடுக்கணுன்னா, இந்த மாதிரி கேமரா வச்சு எடுக்கணுன்னா இந்த இடத்துல நீங்கள் மாட்டிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி நார்மலாக நான் மாட்டுற மாதிரி இந்த இடத்துல மாட்டிக்கலாம். ஸோ கேமராவோட ஒரே ஒரு ஆப்ஷன் தாங்க நான் யூஸ் பண்ணுறேன். நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் தாங்க நான் யூஸ் பண்ணுறேன். 180p 25 fps ராக் ஸ்டெடி அல்ட்ரா வைட், இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். அல்ட்ரா வைட் யூஸ் பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு நல்லா நம்ம வண்டியோட ஃபுல் அந்த ஹேண்டில் பார்லாம் வருது. இதுக்கு முன்னாடி வந்து ஒய்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் யூஸ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு ஃபுல்லாக கவர் ஆக மாட்டேது. அதனால தான் வந்து அந்த இதை நான் அல்ட்ரா வைட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா மைக் இப்படி தாங்க நான் மாட்டியிருக்கேன். மைக் இந்த இடத்துல இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து கேமரா இந்த மாதிரி மாட்டியிருக்கேன். இதாங்க நம்ம கேமராவோட செட்டப்பு. ரொம்ப நாள் பண்ணணும்னு நினச்சேன், இன்றைக்கி தான் பண்ணியிருக்கேன். மைக்கோட ரேட் வந்து 2000 ரூபாய்க்குள்ளே தாங்க. $25 வந்துச்சு. ஸோ 90 ரூபீஸ்னால் உங்களுக்கு வந்து டாலரோட ரேட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 1700 ரூபா கிட்ட வந்துச்சு. ஆனால் அது வந்து கிஃப்ட்டுங்க, என் தங்கச்சி கிஃப்ட் பண்ணுது. ஸோ அதனால் அது வந்து நம்மளுக்கு ஓசி தான். நம்ம டீசல் புல்லட்டில் தான் வந்து போயிட்டுருக்கோம். பயங்கரமாக குளிருதுங்க. நைட்டு வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6:55 ஆகுது டைமு. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த இடத்துலலாம் எந்த வீடியோவும் காட்டினதே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ்லாம் இருக்கும். இந்த மைக் பார்த்தீங்கன்னா வந்து DJI Osmo ஆக்ஷனுக்கு வர அதே வந்து DJI மைக் மினி. DJI மைக் மினியில் பார்த்தீங்கன்னா இது ஒயர்லெஸ் மைக்கு. இது டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து உங்கள் Osmo ஆக்ஷனில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒயர்லெஸ்ஸாகவே. ஸோ ரொம்ப ஈஸியான கனெக்ஷன் தான். ஒரு 3 மணி நேரம் இந்த மைக்கோட பேக்கப் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் 1 ஹவர் சார்ஜ் போட்டால் திரும்பி இன்னொரு 3 ஹவர் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி ஒரு கண்டென்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பபாய்.